விவகாரம் தொடர்பாக தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். நீட் தேர்வில் குளறுபடி நடந்ததாகவும் தேர்வுத்தாள் முன்கூட்டியே வெளியானதாகவும் தொடரப்பட்ட வழக்கில் முக்கிய உத்தரவாக தேசிய தேர்வு முகமைக்கு தற்போது நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள் உச்சநீதிமன்றம். மருத்துவ மாணவர் சேர்க்கை கலந்தாய்வுக்கும் தடை விதிக்க முடியாது என்றும் தேர்வின் புனித தன்மை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதற்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்று சொல்லப்படுகின்ற தேசிய தேர்வு முகமை கண்டிப்பாக பதில் தர வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறார்கள். நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் தற்போது நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். கடந்த மே மாதம் நடைபெற்ற நீட் தேர்வில் குளறுபடி நடந்ததாகவும் தேர்வுத்தாள் முன்கூட்டியே வெளியானதாகவும் ஏற்பட்ட குளறுபடியான விஷயத்தில் தற்போது உச்சநீதிமன்றம் முக்கிய தீர்ப்பாக நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது தேசிய தேர்வு முகமைக்கு. இதற்கு என்டிஏ கண்டிப்பாக பதில் அவசியமாக கொடுக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறது. நீட் தேர்வு குளறுபடியை கண்டித்து சற்று நேரத்திற்கு முன்பாக நேரலையில் பார்த்தோம். சென்னை நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவன் அருகில் இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இதையெல்லாம் ஊட்டி பார்க்கும்போது நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக தேசிய தேர்வு முகமைக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். மருத்துவ மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு நடைமுறைக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பும் தெரிவித்திருக்கிறது. நீட் தேர்வுக்கு தற்போது உச்சநீதிமன்றம் தேசிய தேர்வு முகமைக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். இது குறித்து கூடுதல் தகவல்களை விரிவாக தருவதற்காக எமது செய்தியாளர் கீதன் இணைக்கிறார். கீதன், உங்களுடைய தகவல்கள் விரிவாக. வணக்கம். குறிப்பாக இந்த ஆண்டு நீட் நுழைவுத் தேர்வு மே 5ஆம் தேதி நடத்தப்பட்டது. மே 5 நடத்தப்பட்டு அதற்கான முடிவுகள் வெளியிடப்பட்டது. இந்த முடிவுகளில் பல்வேறு குழப்பங்களும் சந்தேகங்களும் தற்பொழுது முன்வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக ஒரே தேர்வு மையத்தில் எழுதிய மாணவர்கள் பலர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். அதே போல இந்திய அளவில் 67 மாணவர்கள் 720க்கு முழு மதிப்பெண்களான 720 மதிப்பெண்களை பெற்றிருப்பது பல்வேறு சந்தேகங்களையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. ஏனென்றால் 720 மதிப்பெண்களை பெறுவது சாத்தியமில்லை என்று இந்த கல்வியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சர்ச்சைகளின் பின்னணியில் தான் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் பலர் வழக்கு தொடர்ந்திருக்கின்றனர். இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தினுடைய தற்போதைய வழிகாட்டுதலில் இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தேசிய தேர்வு முகமைக்கு இந்த தேர்வு தொடர்பாக விளக்கமளிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றார்கள். அதே சமயத்தில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான அந்த நீட் நுழைவுத் தேர்வு கலந்தாய்வை நடத்துவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை என்று தற்பொழுது உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. இருப்பினும் கூட இந்த தேசிய தேர்வு முகமை இந்த நீட் நுழைவுத் தேர்வு தொடர்பாக முழுமையான அந்த என்ன நடந்தது என்பது குறித்த விவரங்களை ஏற்கனவே அது வெளியிடவில்லை. எப்படி இந்த மதிப்பெண்கள் அளவுக்கு அதிகமாக கிட்டத்தட்ட 720க்கு 720 மதிப்பெண்கள் எல்லாம் தேர்வர்கள் பெற்றார்கள் என்கின்ற அந்த விவரங்களும் தெரியவில்லை. அதற்கு காரணமாக தேசிய தேர்வு முகமை தரப்பில் முன்வைக்கப்பட்ட ஒரு காரணம் என்பது, அதாவது அந்த நேரம் இல்லாத காரணத்தால் பலருக்கு அவர்கள் அந்த கிரேஸ் மதிப்பெண்கள் என்று சொல்லப்படக்கூடிய கருணை மதிப்பெண்களை வழங்கியதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்திருந்தது. இதெல்லாம் பல்வேறு குழப்பங்களையும் குளறுபடுகளையும் பல்வேறு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் தான் தற்பொழுது தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றது. தற்போது தேர்வின் புனித தன்மை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது என்று உச்சநீதிமன்றம் கூறியிருந்தாலும் இந்த ஆண்டு மருத்துவ இளம் நிலை படிப்பதற்கான மருத்துவ படிப்புகளுக்கு கலந்தாய்வில் எந்த ஒரு தடையும் விதிக்கப்பட மாட்டாது என்றும் உச்சநீதிமன்றம் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க. தேசிய தேர்வு முகமைக்கு இப்ப தடை அந்த ஒரு நோட்டீஸ் கொடுத்து அதற்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காங்க. இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும்? தேசிய தேர்வு முகமை பொறுத்தவரை அவர்கள் ஆண்டுதோறும் இந்த நீட் நுழைவுத் தேர்வை நடத்துகின்றனர். ஆனால் இந்த ஆண்டு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த நீட் நுழைவுத் தேர்வு தான் தற்போது இந்த குளறுபடிகளுக்கும் குழப்பங்களுக்கும் வித்திட்டிருக்கின்றன. குறிப்பாக பல லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலம் சார்ந்த ஒரு விஷயத்தில் தேசிய தேர்வு முகமை மிகவும் அவர்கள் எளிதாக நடந்து கொண்டதாகவே விமர்சனங்கள் அந்த அமைப்பின் மீது முன்வைக்கப்படுகின்றன. ஏனென்றால் கடந்த காலங்களில் இந்த ஆண்டை பொறுத்தவரை இந்த நீட் நுழைவுத் தேர்வு துவங்குவதற்கு முன்பாக வினாத்தாள்கள் வெளியாகின. அதனை தொடர்ந்து பலர் கைது செய்யப்பட்டனர். தேர்வு நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்ட நிலையில் பல்வேறு தேர்வு மையங்களில் ஒரே மாதிரியான எண் கொண்ட தேர்வர்கள் அதில் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைந்த அந்த விவகாரம் தெரிய வந்தது. அதே போல முன் எப்போதும் இல்லாத வகையில் 67 மாணவர்கள் இந்திய அளவில் முதல் மதிப்பெண்களை பெற்றிருந்தார்கள். இந்த விவகாரங்களும் இருந்தன. இதற்கான விளக்கமாக தேசிய தேர்வு முகமை அவர்களுடைய அந்த விதிமுறைகளில் மாணவர்களுக்கு முன்பு தெரிவிக்காத ஒரு காரணத்தை தெரிவித்திருந்தார்கள். அதாவது அந்த
நேர இழப்பு காரணமாக மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதாக தெரிவித்திருந்தார்கள். இந்த அம்சங்கள் எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு தெளிவான ஒரு நடவடிக்கையை தேசிய தேர்வு முகமை இந்த தேர்வு முடிவில் மேற்கொள்ளவில்லை என்பது பல்வேறு நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்ட விவகாரங்களை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் தேசிய தேர்வு முகமை இந்த தேர்வு தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றார்கள். எனவே தேசிய தேர்வு முகமை இந்த தேர்வு எப்படி நடத்தப்பட்டது, எவ்வாறு மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்பட்டன, அவர்கள் அந்த கிரேஸ் மதிப்பெண்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கருணை மதிப்பெண்களில் முன் எப்போது மாணவர்களுக்கு கடந்த ஆண்டுகளில் வழங்கினார்களா இல்லையா என்பது குறித்து பல்வேறு அம்சங்களை அவர்கள் இப்பொழுது உச்சநீதிமன்றம் அனுப்பியிருக்கக்கூடிய நோட்டீஸுக்கு அவர்கள் விளக்கமாக தருகின்ற பொழுது இதெல்லாம் குறிப்பிட்டு அவர்கள் தர வேண்டிய அந்த நிர்பந்தத்திற்கு தேசிய தேர்வு முகமை தற்போது ஆளாகி இருக்கின்றார்கள். எனவே உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுது வழக்கு இருப்பதன் காரணமாக தேசிய தேர்வு முகமை இந்த தேர்வில் தற்பொழுது என்ன நடந்தது என்பது குறித்து விரிவாக அவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு அவர்கள் தெரிவிக்க வேண்டும். அப்போதுதான் இந்த விவகாரத்தில் தேசிய தேர்வு முகமை வெளிப்படைத்தன்மையோடு நடந்து கொண்டதா என்கின்ற அந்த விவரங்கள் எல்லாம் தெரிய வரும். விரிவான தகவலுக்கு நன்றி கீதன்.